அனைவருக்கும் வணக்கம். இந்த பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒன்றுங்க. பணக்காரர்களுக்கும் சரி, ஏழைக்கும் சரி, நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்களுக்கும் சரி, பணம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியம். எல்லாத்துக்குமே இந்த பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பணம் இருந்தும் மன கஷ்டம் இருக்கும். சில பேர் பணம் இருக்கவே இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பணம் இல்லைங்கிற ஒரு இது தவிர்த்து குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆக இப்படியே தான் வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே போகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் வாடுவாங்க. அதாவது குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கும் சரி, சாப்பாட்டுக்கும் சரி, ஒரு நல்லது துணிமணிகள் வாங்குறதுக்கு, இது போல் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் சம்பாதிப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது திடீர் செலவுகள் ஏற்படும், வேண்டாத செலவுகளில் கொண்டு போய் விடும். இது போல் வேண்டாத செலவுகள், திடீர் செலவுகள், அதாவது தேவையில்லாத செலவுகளில் கொண்டு இழுத்து விடுறது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னாக்கா நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, இந்த கார்த்திகை நன்னாளில், அதாவது இந்த முக்கியமான வைகாசி கார்த்திகை நன்னாளில் முருகப்பெருமானை நினச்சிட்டு முக்கியமான இந்த ஒரு வழிபாட்டு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்ள கடன்கள்லாம் அடைஞ்சு கூடிய விரைவிலேயே பணவரவு நிறைய அதிகரிக்கும், வருமானம் பெருகும், தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. மிகச்சிறிய எளிய ஒரு வழிபாடு. இதை நீங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறீங்க. இதுக்கு 10,000 செலவு பண்ணணும், 5,000 செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினச்சி இந்த கார்த்திகை அன்னைக்கு, அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரம் எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் ராகு காலம், யமகண்டம் இதை தவிர்த்து, அதாவது உங்களுக்கு கார்த்திகை அப்படிங்கிறது சனிக்கிழமைக்கு மாலை 5:30 மணிக்கு வந்துடுது. அது பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரை இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுடுங்க. மிக எளிய சிறிய ஒரு தாந்திரிக வழிபாடு தாங்க இது. பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு தான். அதாவது உங்கள் வீட்டில் உள்ள சுத்தமான ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்குங்க. பிரியாணி இலை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரிஞ்சி இலைன்னு. அது கிளிசல் இல்லாமல், பூச்சி இல்லாமல், ஓட்டையெல்லாம் இல்லாமல் நல்ல இலையா ஒரு இலையா புது இலையாக எடுத்துக்கோங்க. மக்கின இலையாக எடுக்கவே எடுக்காதீங்க. எப்போவுமே புது இலையாக எடுத்துக்கோங்க. அந்த இலையில் உங்களுக்கு எவ்வளோ பணம் பொழுது தேவை, அதாவது இப்போ ஒரு கஷ்ட நிலையில் இருக்கீங்க, ஒரு நகையை மூக்கணும், இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கு இப்போ கொண்டே கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒரு பணம் தேவையோ அந்த பணத்தை அதில் எழுதுங்க. ஒரு 2 லட்சம்னா 2 lakhs, இல்லை 2 லட்சம் அப்படி, இல்லை 1 லட்சம் இருந்தால் போதும், என் கடனை அடைச்சிட்டு நான் ஃப்ரீயாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அந்த பிரியாணி இலையில் எழுதுங்க. அதை எழுதும் பொழுது பச்சை அல்லது சிகப்பு இந்த 2 ஸ்கெட்ச் பென்னால் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ஒரு 100 ரூபா பணம், அந்த 100 ரூபா பணத்தை அதில் மடித்து நீட்ட வக்கலை மடித்து அப்படியே அதை வச்சு சுற்றிடுங்க. சுற்றி ஒரு நூலை போட்டு கட்டிடுங்க. கட்டி முருகரோட பாதத்தில் வச்சுருங்க. இந்த 100 ரூபாயை அழகாக நீட்டாக மடித்து அதை இந்த பிரியாணி இலையில் மடித்து அப்படியே முருகரோட பாதத்தில் வச்சு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. எனக்கு இந்த அமௌண்ட் இருந்துச்சுனாக்கா என்னோட கடன் தீர்த்துட்டு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். அதை ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு வருமானத்தை பெருக்கி கொடுங்க. நான் நல்லா உழைக்கிறேன், ஆனால் பத்த மாட்டேங்குது, அதனால் எனக்கு வருமானத்தை பெருக்கி கொடுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும், நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வருமானம் பெருகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க. சும்மா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த 2 லட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேராது. நீங்கள் இப்படி வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது அது ஒரு லோன் கேட்டிருக்கலாம், இல்லை இன்னொருத்தவங்க தர்றேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு வர்ற அப்பா அம்மா சொத்து உங்களுக்கு வர்ற மாதிரி இருந்து ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரலாம். ரொம்ப நாளாக விற்க முடியாத சொத்துக்கள் கடந்து அது திடீர்னு பார்த்தீங்கன்னா விற்று உங்களுக்கு ஒரு காசு வர்ற நிலைமை ஏற்படும். இது போல் நல்ல நிகழ்வுகள் இதனால் நடக்குங்க. கண்டிப்பாக மனசு உருகி நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி இந்த வேண்டுதல்களை நீங்கள் வைங்க. இது அப்படியே இரவு முழுவதும் நீங்கள் பூஜை அறையிலே அவரோட பாதத்திலே வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்களை ஒரு 5 நிமிஷம் அவருக்காக ஒதுக்கி இந்த வேண்டுதல்களை செய்யுங்க. எனக்கு இது போல் கடன்கள் சீக்கிரமே அடைஞ்சிடணும், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், மனக்கவலை இதுலேருந்து நான் விடுபட்டு இந்த வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு அது இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். உங்களோட தூப தீப ஆராதனைலாம் காமிச்சு முடிச்சுட்டு நீங்கள் காலையில் எப்பொழுதும் போல் அப்படியே இருக்கட்டும், காலையில் எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் உங்களோட பீரோவில் வச்சுக்கோங்க. பீரோலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நான் பணம் அதிகமாக என் ஹேண்ட்பேக்கில் தாங்க வச்சு எடுப்பேன் அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. ஜென்ஸாக இருந்தால் நான் பர்ஸில் தாம்மா வச்சு எடுப்பேன் அப்படின்னா பர்ஸில் வச்சுக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா
இந்த பிரியாணி இலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. அதுவும் இந்த கார்த்திகை நன்னாளில் முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு அன்னைக்கு இதை எழுதுறதுனால நல்ல ஒரு சிறப்பு. அதாவது அந்த நாளில் நீங்கள் எழுதுறதுனால உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் வந்து வேண்டின அந்த வேண்டுதல்களும் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அந்த வேண்டுதல்கள் வந்து கைகூடும். ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த சின்ன எளிய தாந்திரிக பரிகாரத்தை இந்த வைகாசி கார்த்திகையில், இந்த வைகாசி மாதம் முழுவதுமே வந்து முருகப்பெருமானுக்கு உகந்தது. முருகப்பெருமான் வந்து இந்த மாதத்துல தான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த மாதம் முழுக்க நம்ம வைக்கிற கோரிக்கைகள் அனைத்தும், நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் அவர் வந்து நமக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடைய அவர்கிட்ட அந்த கோரிக்கையை வைங்க. கூடிய விரைவிலேயே நீங்கள் கேட்ட தொகை முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஒரு நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலாக தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுடங்களுக்கும் நன்றி. பாய்.